வணக்கம். என் பேர் திருப்பதிராஜ். நான் ஒரு கெரியர் கன்சல்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்த எஜுகேஷன் பாலிசின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி 2 ஏகப்பட்ட எஜுகேஷன் பாலிசிஸ் வந்துச்சு. அதில் குறிப்பிட்ட சில எஜுகேஷன் பாலிசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 1968 வந்தக்கூடிய நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷனை பற்றி சொல்லலாம். அந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு படிக்கிறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போது நிறைய பேரை ஸ்கூல் எஜுகேஷனில் கொண்டு வரதுன்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அப்போ அதோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பசங்களை ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்து படிக்க வைக்கணுன்றது பெரிய விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வருது. அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏஜ் 6லேருந்து 14 வரைக்கும் கட்டாய கல்வி முறைன்றது வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய அமௌண்ட் செலவழிக்காமல் ஈஸியாக படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அது மூலமாக கிடச்சிது. ஸோ அதுக்கடுத்து இப்போது 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த எஜுகேஷன் பாலிசியோட டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த பல மெத்தட்ஸை பார்த்தீங்கன்னா இது பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. அதில் குறிப்பிட்டதாவது சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற எஜுகேஷன் பாலிசியை பொறுத்தளவுக்கு 10th அண்ட் +2 சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 10th வரைக்கும் செகண்டரி எஜுகேஷன், 11th 12th அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் செகண்டரி எஜுகேஷன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அந்த பேசிக்கே நம்ம அடித்து உடைக்கிறோம். அதுக்கு 5+3+3+4 அப்படின்ற ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதாவது ப்ரீகேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களை நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸஸ் எடுக்கிறோம். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு 5க்கு உண்டான அர்த்தம். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக ஆக்டிவிட்டி பேஸ் பண்ண நம்ம ப்ரீ ஸ்கூலில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ் பண்ண மெத்தடுகளையும் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் பண்ணுறது மூலமாகவும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இதில் மெயின் அப்ஜெக்டிவும் அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமெரிக்கல் லிட்ரஸியாக அவங்க கொண்டு வரணும் அப்படின்றது தான். அதாவது இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 8th படிக்கக்கூடிய 65% பசங்களுக்கு செகண்ட் பாட புத்தகத்தை வாசிக்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம இப்போ சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூடி இருக்க பசங்களுக்கு முழுக்க எழுத படிக்கவும் நியூமெரிக்கல் லிட்ரஸியும் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை கொண்டு வர போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3rd to 5th பொறுத்தளவுக்கு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன படிக்க போகிறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன். ஸோ அதில் 5th வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுடைய மதர் டங்கில் தான் படிப்பாங்க. ஒரு குழந்தை எந்த லாங்குவேஜில் யோசிக்குதோ அந்த லாங்குவேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா அது படிக்கும்போது தான் அது தான் என்ன படிக்குதோ அதனால் கிராஸ் படிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அதை இந்த எஜுகேஷன் பாலிசியில் கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 6th பார்த்திங்கன்னா 8th வரைக்கும் அந்த டயத்தில் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அப்போ தான் ஒகேஷனல் குரூப்ன்றது என்ட்ரி ஆகுது. அதாவது அவங்களுக்கு அகாடமி ரிலேட்டடாக படிச்சுட்டு இருக்கும்போதே பல விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டனிங், கோடிங், எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் ஆட்டோமொபைல் ரிப்பேர்னு சொல்லிட்டு கார்பெண்டரிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கைவசமாக இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு வெளியே வராங்க, பட் ஸ்கில்ஃபுல்லாக இல்லாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நல்ல ஸ்கில்ஃபுல்லான பர்சனை உருவாக்குறதுக்காக இதை கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி 9th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செகண்டரி எஜுகேஷன் அதை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ என்ன அப்படின்னா, பசங்க விருப்பப்பட்ட பாடத்தை எடுத்து படிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, 11th வராங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட நல்லா படிக்கிறவனா அவன் மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர் தான் எடுக்க முடியும், ரொம்ப படிக்காமல் தான் ஹிஸ்ட்ரி குரூப் இது எடுத்துருக்க முடியும்னு இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஸோ நிறைய பசங்க அவங்க விருப்பப்பட்ட பாடத்தை எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். அதே வேறு மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு மாறி எடுக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க பிடிச்ச பழம் காய்கறியை பிக் பண்ணுற மாதிரி அவங்க என்ன சப்ஜெக்ட் படிக்க நினைக்கிறாங்களோ அதை அவங்களால என்ன பண்ண முடியுமா, பிக் பண்ண முடியும். அப்படி படித்து வரும்போது அவங்களுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ வேறு மாதிரி திங்கிங்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். வேறு லெவலில் சொல்லப்போனால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இருக்குது. அதுக்கடுத்து ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு ஸோ 4 years முழுசாக டிகிரி படிச்சுட்டு வெளியே வந்தால் தான் டிகிரின்னு இல்லாமல் ஊடால நம்மளால் எக்ஸிட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 year முடிச்சுட்டு போகிறோன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன், 2 year அப்படின்னா ரைட் ஒரு டிப்ளமா, 3 yearனா அட்வான்ஸ் டிப்ளமா, 4 yearனா டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேஜில் நம்ம விட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்து பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா ஒரு அக்ரெடிட்டேஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அசஸ்மெண்ட் வச்சு எடுக்கிறாங்க. அதுவும் மனப்பாடம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்காது, ப்ராக்டிக்கல் பேஸ் பண்ணியும் நம்ம புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போது நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு இருக்கிறது. இது ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக
இதில் வந்து நிறைய வந்து ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது, டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணக்கூடியது, பசங்களை வந்து குளோபல் சிட்டிசனாக, அதாவது நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை இந்தியன்ஸ்க்கான மட்டும் இல்லாமல் ஒரு குளோபல் சிட்டிசனாக மாற்றக்கூடிய அளவுக்கான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசியுடைய ஒரு சாதாரண இன்ட்ரோ. தேங்க்யூ.